தன்னால் முடிந்த உதவிகளை செய்து குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் நினைத்தார். இந்த கனவை அவர் தன் கணவர் மற்றும் மாமியாரிடம் பகிர்ந்து கொண்டார். ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே இலகுவாக நடப்பதில்லை. அருணாவின் மாமியார் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்கள் அவர் வேலைக்கு சென்று சம்பாதிப்பதை பாராட்டினாலும் வீட்டில் உள்ள மற்ற பொறுப்புகளில் இருந்து அவரை விலக்கி வைத்தனர். அதாவது அவர் வேலைக்கு போனாலும் வீட்டு வேலைகளுக்கு அவரிடம் எதிர்பார்ப்பு இல்லை என்ற முடிவு. ஒருபுறம் இது அவருக்கு நிம்மதியாக இருந்தாலும் மறுபுறம் நான் இந்த வீட்டில் ஒரு அங்கமா என்ற கேள்வியை எழுப்பியது. வீட்டில் இருக்கும் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பங்களிக்கிறார்கள். அருணா பணத்தின் மூலம் பங்களிக்கிறார். அதுதான் இந்த குடும்பத்தின் புதிய முறை. அருணாவின் தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவரின் வேலை அவருக்கு புதிய நண்பர்களையும் புதிய அனுபவங்களையும் தந்தது. ஆபீஸில் அவர் நன்றாக பணியாற்றினார். அவரின் முதலாளிகளும் அவரை பாராட்டினர். ஒரு கட்டத்தில் அவர் வீட்டில் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் அவரை ஒரு வலிமையான பெண்ணாக மாற்ற உதவியது என்று உணர்ந்தார். மாமியார் அவரை குறை சொன்ன நாட்கள், வீட்டில் அவருக்கு வேலை இல்லாமல் இருந்த நாட்கள், டிவி கெட்டதால் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நாட்கள், இவை அனைத்தும் இப்போது அவருக்கு பாடங்களாக இருந்தன. இந்த காலகட்டத்தில் அருணா தன் மாமியாருக்கு நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கினார். அவருக்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொடுப்பது, மருத்துவ செலவுகளுக்கு உதவுவது, வீட்டின் பராமரிப்புக்கு பணம் கொடுப்பது என பல வழிகளில் உதவினார். மாமியாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அருணாவிடம் பாசமாக பேச ஆரம்பித்தனர். ஆனால் இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? வீட்டின் மூத்த மருமகள்கள் அருணாவின் இந்த முன்னேற்றத்தை எப்படி பார்த்தனர்? அவர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு போட்டி மனப்பான்மை உருவாகுமோ? இந்த குடும்பத்தில் இந்த புதிய மாற்றங்கள் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். குடும்பத்தில் அருணாவின் மதிப்பு உயர்ந்தாலும் மூத்த மருமகள்கள் அவரை பற்றி பொறாமை அடையவில்லை. மாறாக அவர்கள் அருணாவின் முயற்சிகளை பாராட்டி அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். மங்களம் மற்றும் தேன்மொழி இருவரும் அருணாவிடம், நீ வேலைக்கு போகிறாய், நாங்கள் வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்கிறோம், இது ஒரு நல்ல கூட்டு முயற்சி என்று சொல்லி அவரை மேலும் ஊக்குவித்தனர். இது அருணாவின் மனதில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. குடும்பத்தில் மற்றவர்களுடன் ஒத்துழைத்துச் செல்லும் பண்பு அவருக்கு கிடைத்தது. இதனால் வீட்டில் ஒரு புதிய சூழல் உருவானது. மூத்த மருமகள்கள் சமையல் மற்றும் வீட்டு வேலைகளை செய்தனர். அருணா வெளியே வேலை பார்த்து சம்பாதித்தார். ஆனால் ஒரு நாள் அருணாவின் ஆபீஸில் ஒரு புதிய மேலாளர் நியமிக்கப்பட்டார். அந்த மேலாளர் அருணா உட்பட அனைத்து பணியாளர்களிடமும் கடுமையாக நடந்து கொண்டார். வேலையின் அழுத்தம் அதிகமானது. அருணா பணியில் முழு கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. வீட்டில் இருந்த சில சிக்கல்களும் சேர்ந்து கொள்ள அவர் மன அழுத்தத்திற்கு ஆளானார். இருப்பினும் அவர் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் தனக்கு ஒரு பாடம் என்று நினைத்து முன்னேற முயன்றார். வீட்டில் தன் மாமியாரிடம் இந்த பிரச்சனையை பகிர்ந்து கொண்டார். மாமியார் இப்போது அவருக்கு ஆறுதல் கூறும் நிலைக்கு வந்து, நீ வேலை செய்கிறாய், சம்பாதிக்கிறாய், இது ஒரு பெரிய விஷயம், தைரியமாக இரு என்று சொல்லி உற்சாகப்படுத்தினர். இந்த நேரத்தில் அருணாவின் கனவான சொந்த வீடு கட்டும் எண்ணம் மேலும் வலுப்பெற்றது. ஒரு நாள் அவர் தன் கணவர் மற்றும் மாமியாரிடம், நாம் சேர்ந்து ஒரு நிலம் வாங்கி அதில் வீடு கட்டலாம், நான் தொடர்ந்து வேலைக்கு சென்று அதற்கான பணத்தை சேமிக்கிறேன் என்று கூறினார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் இதற்கு உடன்பட்டனர். அவர்கள் நிலம் தேடும் பணியில் இறங்கினர். சில மாதங்களில் ஒரு நல்ல இடத்தில் நிலம் கிடைத்தது. அருணாவின் சேமிப்பு மற்றும் கணவரின் சேமிப்பு சேர்த்து முன்பணம் செலுத்தி நிலத்தை வாங்கினர். இந்த கட்டத்தில் அருணாவுக்கு தனது முயற்சி பலன் அளிப்பதை உணர்ந்தார். வீட்டில் உள்ள அனைவரும் இந்த முடிவுக்கு ஆதரவாக இருந்தனர். மங்களமும் தேன்மொழியும் வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டதால் அருணாவால் வேலை மற்றும் வீட்டு கனவு இரண்டிலும் கவனம் செலுத்த முடிந்தது. அவர்களுக்கு நன்றியுடன் அருணா தனது பங்கிற்கான உதவிகளை தொடர்ந்து செய்து வந்தார். இந்த ஒற்றுமையின் பலனாக அவர்களின் குடும்பம் மேலும் பலப்படுவதை உணர்ந்தனர். இவர்களின் பங்களிப்பின் காரணமாக வீடு கட்டும் பணி மிக சீக்கிரமே தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தன. ஆனால் ஒரு வீடு கட்டுவது என்பது எவ்வளவு பெரிய சவால்!
அதில் அவர்கள் எப்படி தடைகளை சமாளித்தார்கள்? இதை அடுத்த இறுதி பகுதியில் பார்ப்போம். வீடு கட்டும் பணி தொடங்கியது. அருணா மற்றும் அவரது குடும்பத்தினர் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். ஒரு வாரம் கட்டுமான வேலைகள் சிறப்பாக நடந்தன. ஆனால் பின்னர் சில எதிர்பாராத சிக்கல்கள் வந்தன. கட்டுமான செலவு மதிப்பிட்டதை விட அதிகமானது. சில பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டது. இதனால் அவர்கள் திட்டமிட்ட நிதி போதுமானதாக இல்லை. அருணாவிற்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. அவர் தனது வேலையில் மேலும் கூடுதல் முயற்சி எடுக்க முடிவு செய்தார். மேலும் தனது மாமியாரும் மற்ற மருமகள்களும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய ஒப்புக்கொண்டனர். குடும்பம் முழுவதுமாக இந்த திட்டத்தில் கைகோர்த்தது. அருணா தன் ஆபீஸில் உயர் அதிகாரிகளிடம் பேசி கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு கூடுதல் ஊதியம் பெறும் வழியை பார்த்தார். அவரின் கடின உழைப்பை பாராட்டிய மேலாளர் அவருக்கு சில கூடுதல் பணிகளை கொடுத்தார். இதன் மூலம் அவருக்கு கூடுதல் வருமானம் கிடைத்தது. மாமியார் தனது நகைகளை அடகு வைத்து உதவ முன்வந்தார்கள். ஆனால் அருணா, "வேண்டாம் அம்மா, நானே பார்த்துக் கொள்கிறேன்" என்று கூறி அவர்களை தடுத்தார். மூத்த மருமகள்கள் தங்களின் சேமிப்பில் ஒரு பகுதியை கொடுக்க முன்வந்தனர். இந்த ஒற்றுமை அருணாவின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த குடும்பம் இனி தன்னை ஒரு அந்நியமாக பார்க்கவில்லை, தங்களில் ஒருவராகவே பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்தார். பல மாதங்களின் கடும் உழைப்பிற்கு பிறகு வீடு கட்டி முடிக்கப்பட்டது. அந்த வீட்டை பார்க்க அருணாவின் குடும்பத்தினர் மட்டுமின்றி அக்கம் பக்கத்தினரும் வந்தனர். அருணாவின் மாமியார் பூரண கும்பத்துடன் புது வீட்டிற்கு குடிபுகும் நிகழ்வை மிகவும் விமரிசையாக நடத்தினார்கள். அப்போது மாமியார் அருணாவை கட்டி அணைத்துக் கொண்டு, "நீ இந்த குடும்பத்திற்கு செய்துள்ள உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். என் மகனுக்கு நீ சரியான மனைவியாக அமைந்து விட்டாய்" என்று கூறினார். அருணாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் துளித்தது. இந்த கதையின் முடிவில் அருணா மட்டுமல்ல, அவரது குடும்பத்தினரும் ஒரு ஒற்றுமையை உணர்ந்தனர். இந்த புது வீட்டில் அனைவரும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தனர். அருணா தொடர்ந்து வேலைக்கு சென்று வருமானம் ஈட்டினார். மூத்த மருமகள்கள் வீட்டு வேலைகளை திறம்பட செய்தனர். மாமியார் அனைவரையும் கவனித்துக் கொண்டார். எல்லோரும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட அந்த வீடு ஒரு சொர்க்கமாக மாறியது. ஆனால் அருணா அடைந்த மிக முக்கியமான வெற்றி ஒரு வீட்டை கட்டியது மட்டுமல்ல, மாறாக ஒரு குடும்பத்தில் தனக்கென ஒரு மதிப்பை உருவாக்கிக் கொண்டது, மாமியாரின் மனதில் இடம் பிடித்தது, மற்ற மருமகள்களுடன் நல்லுறவு வைத்தது. இவைதான் அவரது உண்மையான வெற்றிகள். இவ்வளவு காலமும் அவர் அனுபவித்த சோதனைகள் அவரை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளன. இது போன்ற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட கதைகள் நமக்கு பாடங்களை சொல்கின்றன. உறவுகளில் மரியாதை, புரிதல் மற்றும் ஒற்றுமை மிக முக்கியம். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு திறமை உண்டு. அதை பயன்படுத்தி அவர்கள் குடும்பத்திற்கு உதவலாம். அருணா தனது திறமையை வேலையில் காட்டி குடும்பத்திற்கு பொருளாதாரத்தில் உதவினார். மற்றவர்கள் வீட்டு வேலைகளில் உதவினர். இதுவே ஒரு இலட்சிய குடும்பமாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறவாதீர்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அனைவருக்கும் நன்றி.